சமயம் மிகுந்து வளர்ந்திருந்த காலத்து சைவ சமயம் வளர்ந்திருந்த காலத்து மக்கள் எல்லாம் எந்த நெறியில் ஒழுகுவது சைவ நெறியை கடைபிடிக்கின்ற நிலையில் இறைவனுடைய திருவடிக்கு எவ்வாறெல்லாம் பணி செய்ய இயலும் என்கின்ற நிலையில் எம்பிரான் நம்பி ஆரூரர் 9ஆம் நூற்றாண்டில் திருத்தொண்ட தொகையின் வாயிலாக அருவான்மும்மை நாயன்மார்களுடைய வரலாற்றை இறைவனுடைய கருணையினாலே வரிகளாக கொடுத்து திருத்தொண்ட தொகை அருளிய நிலையில் 11ஆம் நூற்றாண்டில் நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று நம் நாயன்மாருடைய வரலாற்றை சற்றே வகைப்படுத்தி கொடுக்க 12ஆம் நூற்றாண்டில் நாட்டினுடைய அரசராக அனவாய சோழ சக்கரவர்த்தி ஆண்டு வந்து வேறு சமய நூல்களை கற்று அதன் வழியில் வருகின்ற இன்பத்தை துய்த்து கொண்டு இருந்த நிலையில் அமைச்சராக பணியாற்றிய எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் நம்முடைய அனவாய சோழ சக்கரவர்த்தி எடுத்து பெருமானே கரும்பிருக்க இரும்பு கடிக்கலாமா கனி இருக்க காய் உண்ணலாமா என்று சிவகதை இருக்க அவகதை நமக்கெதற்கு என்று அருவான்மும்மை நாயன்மாருடைய வரலாற்றை எடுத்து சொல்ல அவரும் இந்த வரலாற்றை அருமையானதொரு காப்பியமாக அமைத்து தர வேண்ட தில்லை பெருமானுடைய கருணையினாலே பெருமானிடத்து சென்று வேண்ட அவர் உலகெல்லாம் என்று திருவாய் மலர்ந்தருளி அதனையே முதலாக கொண்டு அருளுமாறு உணர்த்த இறைவனுடைய திருவருளையே முதலாக பெற்று 4286 பாடல்களாக நம் நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை விரித்து தந்த எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தில் இருந்து இன்றைய நாள் எம்பிரான் குங்குளிய கலைய நாயனாருடைய அருள் வரலாறு நேற்றைய தினத்தில் நம்முடைய பெரியோர்கள் கூறினார்கள். வந்திருந்த ஆன்றோர்கள் ஆசி வழங்குகின்ற பொழுது திருப்பனந்தாரில் சாய்ந்திருந்த சிவலிங்க திருமேனியை நிமிர்த்த வேண்டும் என்ற நினைப்போடு வந்து நான் வரவில்லை. அரசனால் இயலாதது, யானையால் இயலாதது, என்னால் இயலுமா? இருந்தாலும் இவர்கள் படுகின்ற முயற்சியில் ஒரு சிறிதேனும் நான் பட வேண்டும் என்கின்ற தன்முனைப்பில்லாத தன்மையோடு வந்து இறைவனை பணிய வந்தார் எம்பிரான் குங்குளிய கலையர். அன்பர்களே, நாம் எல்லாம் இங்கு ஏதோ இறைவனுடைய திரு ஆலயத்திற்கு குடமுழுக்கு பணி செய்துவிட்டோம் என்று கருதிவிடக்கூடாது. இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த பிறப்பில் இந்த நாளில் தந்திருக்கிறார். இன்னும் அடுத்த குடமுழுக்கில் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா, பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது. இங்கு வந்து கலந்திருக்கக்கூடியவர்களோடு நானும் இந்த காட்சியை காண வந்திருக்கின்றேன் என்ற நினைப்போடு எம்பிரான் குங்குளிய கலையர் திருப்பனந்தாளில் தாடகை பிராட்டிக்காக தன்னுடைய உடம்பை சாய்த்து கொடுத்த அந்த திருமேனியை கழுத்திலே அன்பு நார் பூட்டி இழுத்த வரலாற்றை அருளி இருக்கின்ற தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்டர் புராணம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்து அருள்க. யாது ஒன்றும் இல்லையாகி இரு பகல் உணவு மாறி பேதொரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார்த்தம் கணவனார் கலையனார் கைகோதில் மங்கள நூல் தாடி கொடுத்து நெல் கொள்ளும் என்றார். அப்பொழுது அதனை கொண்டு நெல் கொள்வான் அவரும் போக ஒப்பில் குங்கிழியம் கொண்டு ஓர் வணிகள் எதிரே வந்து உற்றாள். இப்பொதி என்கொள் என்றார்க்கு உள்ளவாறு இயம்ப கேட்டு முப்புரி நூல் வெண்ணூல் மார்பர் முகம் மலர்ந்திதை சொன்னார். 6 செஞ்சடை மேல் வைத்த அங்கனர் பூசைக்கு ஆன 4 குங்கிழியம் இதே நான் இங்கு பெற்றேன். நல்ல பேரு மற்றதன் மேல் உண்டோ? பெறா பேரு பெற்று வைத்து வேறு இனி கொள்வது என்
என்று உரைத்து எழும் விருப்பில் மிக்கார் பொன் தரத்தாரும் என்று புகன்றிட வணிகன் தானும் என் தர இசைந்தது என்ன தானே களையறிந்தார் அன்று அவன் அதனை வாங்கி அப்போதி கொடுப்ப கொண்டு நின்றினர் விரைந்து சென்றார் நிறைந்து எழு கழுப்பினோடும் அன்பரங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தல் தன் பெருநிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன் பயில் குவையும் நெல்லும் பொருவில் பல்பலனும் பொங்க மண் பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனைவில் நீட கும்பனார் இல்லமெங்கும் குறைவிலா நிறைவில் காணும் அம்பொனின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள எம்பிரான் அருளாம் என்று இருகரம் குவித்து போற்றி தம் பெரும் கணவனாக்கு திருவமுது அமைக்க சார்ந்தார் காலனை காய்ந்தசை காலனார் களையனாராம் ஆளும் அன்பு உடைய சிந்தை சால நீ பசித்தாய் உந்தன் தடநெடு மனையில் நன்னிப்பாலின் இன்னடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றார். இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி குவைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி வில் ஒத்தன்களாய் இந்த விளைவு எல்லாம் என்கொள் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார்.